இரண்டு இனங்களை பகை இனங்களா மாத்தி முல்லை பேரியார்னா அவன் அடிக்கிறான், காவிரினா இவன் அடிக்கிறான். அப்ப எப்படி தேசிய இனங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத எப்படி தேச ஒற்றுமை நீ நிலையேற்றுவ? உன் வளம் உன் நீர்வளம் உனக்குன்னு, அப்ப என் நிலவளம் எனக்கு நின்னா நாடு எங்க ஒற்றுமையா இருக்கும்? அப்ப இந்த இடத்துல நாம விழித்துக் கொள்ளணும். எல்லாத்தையும் தூக்கி தூர கட்சி கோட்பாடு கொள்கை, முன்னாடி நிக்கிறவன் பின்னாடி நிக்கிறவன் அதெல்லாம் பேச்சுக்கிட்டு நமக்கு வேண்டியது. நம்ம பாட்டன் கல்லணை கட்டும் போது, கரிகாலன் கட்டும்போது அன்னைக்கு கர்நாடகா கன்னடம்ங்கிற மொழியே கிடையாது, மிக கொடுமை. காவிரிங்கிறது வெறும் எல்லாரும் சொல்றாங்க தஞ்சாவூருக்கு, எங்க ஊர் ராமநாதஞ்சவங்க குடிக்க தண்ணி இருக்காது. அப்ப காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பல மாவட்டங்கள் இன்னைக்கு தண்ணி பெற்று குடிநீர் தேவையை நிறைவேற்றி வருது. இப்ப அந்த நிலையில நம்ம பெரும்பாலான மக்களுக்கு காவிரி தஞ்சாவூர் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்ல. காவிரி முதல்ல நம்ம பாட்டன் கல்லணை கட்டும்போது, கரிகாலன் கட்டும்போது அன்னைக்கு கர்நாடகா கன்னடம்ங்கிற மொழியே கிடையாது, மிக கொடுமை. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாக்கல்ல பாடி வச்சிருக்காப்ல. அன்னைக்கு வரவேற்றான். அணையே கட்டக்கூடாது, அதுதான் நம்மளுடைய மரபு. நம்முடைய பாட்டன் கட்டியது கல்லணை அணை கிடையாது, தடுப்பணை தான். அது தடுத்து தேங்கி ஓவர்ஃப்ளோ அப்படி மேலே ஏறி போயிடும். தடுப்பணை தான் கட்டணும். அவன் கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி தரம் பக்தாக்குறைக்கு மேகதாட்டுல அணையை கட்டுவேங்கிறான். அது இந்த விவாதமே வந்திருக்க கூடாது. இந்தியாவை யார் ஆண்டாலும் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒருமையை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை நீ உருவாக்குவ? இரண்டு இனங்களை பகை இனங்களா மாத்தி முல்லை பேரியார்னா அவன் அடிக்கிறான், காவிரினா இவன் அடிக்கிறான். அப்ப எப்படி தேசிய இனங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத எப்படி தேச ஒற்றுமை நீ நிலையேற்றுவ? எப்படி உருவாக்குவ? நீ எப்படி உருவாக்குவ? உன் வளம் உன் நீர்வளம் உனக்குன்னு, அப்ப என் நிலவளம் எனக்கு நின்னா நாடு எங்க ஒற்றுமையா இருக்கும்? என்னுடைய நிலக்கரியில வளம் எனக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நிலக்கரியில 66 ஏக்கர் எடுத்திருக்கான், நான் நிலத்தை கொடுத்திருக்கேன், நான் வாழ்விடத்தை இழந்திருக்கேன், வெளியே போயிருக்கேன். நிலம் என்னது, வளம் என்னது? 300 பேர் 299 பேர் வேலைக்கு எடுத்ததுல ஒருத்தனுக்கு கூட தமிழனுக்கு வேலை கொடுக்கலைன்னா இப்படி நிலம் என்னது, வளம் என்னது, வேலை அவனுக்கு. அப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு கூட்டமா இந்த மண்ணு மக்களும் நான் நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நாம விழித்துக் கொள்ளணும். எல்லாத்தையும் தூக்கி தூர கட்சி கோட்பாடு கொள்கை, முன்னாடி நிக்கிறவன் பின்னாடி நிக்கிறவன் அதெல்லாம் பேச்சு கிடையாது. நமக்கு வேண்டியது மேகதாட்டுல அணை கட்டணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. காவிரியில உரிய நீரை பங்கிட்டு நமக்கு தர வைக்கணும். அதுக்கு ஒன்றிணைந்து போராடணும். வர்ற கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சேர்த்துக்கிடுவோம். கர்நாடகால இருந்து ஒரு கட்சி வந்தா கூட சேர்த்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜபாபு யார வேணாலும் நம்ம கூப்பிடுவோம். அதனால இந்த பிரச்சனையை ஐயாலாம் பாருங்க தெளிவா சொல்றாங்க. அந்த காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கல்களை. அண்ணா ராதாகிருஷ்ணன் எல்லாம் அது மேகதாட்டு அணையை பற்றி முழுக்க ஆய்வு செய்து வச்சிருக்கிறாருன்றாங்க. ஆனால் அண்ணன் எங்க கிட்ட சொல்ற மாதிரி அவங்க கட்சி தலைமையிட்டையும் கொஞ்சம் சொல்லி, ஏப்பாயே எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்க சொல்லி கொடுக்கப்பா, அணையை கட்டுறதுக்கு அவனுக்கு அனுமதியை கொடுக்காதப்பான்னு சொல்லிட்டா, அது மாதிரி நம்ம எல்லாம் போராடி பெரிய பெரிய தலைவர்கள் ஆளுமைகள்கிட்ட கொடுத்து இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடாம தடுக்கிறது முதன்மையானது. உரிய நீரை இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்க உங்களுக்கு பல தடவை பேசியிருக்கேன், நீங்களும் காணொலியிலையும் பார்த்திருப்பீங்க. அவங்க தண்ணீரை திறக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஆலைகள் எல்லாமே, அது சாயக்கழிவு அல்லது நச்ச ஆலைகள், அந்த கழிவுகளை அப்படியே தேக்கி வச்சுக்கிறாங்க. அவன் தண்ணியை நமக்கு திறக்கும் போது அந்த கழிவையும் திறந்து விட்டுறான். அது நீர் ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்திற்கு வெறும் நுரையாவே வருது, வெறும் நுரையா வருது. அது நச்சு, அதுல இன்னும் பாத்தீங்கன்னா அது தண்ணி இல்லை. அது நிலத்துக்குள்ள போகும்போது நிலத்தடி நீர் என்னவாகும், விளையிற பொருள் என்னவா விளையும், அதை வனவிலங்குகள் மற்ற பறவை மான் காட்டு எருமைகள் ஆடுகள் சாப்பிடும்போது என்னவா சாப்பிடும், அந்த நீரை தான் எடுத்து நாம குடிக்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டியது. அது நஞ்சு. அதை நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து இந்த வேலையை கர்நாடகா செய்யுது. அது அரசுக்கு தெரிஞ்சு செய்தா, தெரியாம செய்யறான்னு சொல்ல முடியாது, அவனும் பாப்பான்ல. அப்ப அது குறித்தும் நம்ம ஒரு கவனத்தை கொண்டு போகணும். அவன் தண்ணி திறந்து விடுறத விட நமக்கு விஷத்தை திறந்து விடுறாங்கிறது தான் இன்னும் பெரிய வேதனையான ஒன்று. அதை நம்ம எல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம போராட்டங்களை, அது 7ஆம் தேதியோ எந்த தேதியோ, அது உண்ணாவிரதம்ங்கிறத யாரும் உடன்பாடு இல்லை. நம்ம பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி இதே மாதிரி தொடங்கி கூட 2 மணி வரைக்கும் பண்ணா கூட அந்த பகல் முழுக்க நம்முடைய உணர்வை நம்மளால எடுத்து கொண்டு போக முடியும். மற்றபடி நிறைய பேர் இந்த
உணர்வோடு நீங்க இந்த இடத்துல ஒரு குறுகிய, எனக்கு காலையில கூப்பிடுறாங்க, அப்புறம் என் ரத்தம் வந்து இரவு அழைச்சாங்க. சரி, வெவ்வேறு சந்திப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட முதன்மையானது இந்த பிரச்சனைங்கிறதுனால நான் தான் வரேன்னு நினைச்சேன். ஆனா என்னை விட பெரும் ஆளுகள்லாம் இப்ப எங்க ஐயா ரவி பச்சமுத்து, தம்பி தனியரசு, பாட்டாளி மக்கள் கட்சி, எங்க ஜெயராம், இந்த அம்மா முன்னேற்ற கழகம், எல்லாம் பெரிய பெரிய எல்லாரும் கூடி இருக்கிறீங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள. இது இருந்தாலே இந்த ஒன்று கூடல்ல தான் பயப்படுவான். மத்திய ஆண்டு கொண்டு இருக்கிற, இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் இந்த சிக்கலை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும். ஏன்னா சட்ட போராட்டம் நமக்கு பயன் தரல. உச்ச நீதிமன்றம் சொல்றத கர்நாடக அரசு ஏற்கல. அதை நீங்க பல தடவை பார்த்திருப்பீங்க. அவன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கல. பல தடவை நடந்திருக்கு. அவன் மதிக்க மாட்டான். அதனால வலுவான அரசியல், மக்கள் எழுச்சி, அரசியல் போராட்டங்களின் மூலமா தான் இதை தகர்க்க முடியும், தடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது. தொடர்ந்து நமது மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாம் போராடி வெல்லுவோம். பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் நன்றியும். வணக்கம்.